Your final winning SAH presentation must have these three things. First thing is the tech aspect. Next thing is how people are getting benefited from your project. And the third aspect is the business analytics. ஏன்னா இப்படி தான் வர 3 ஜூரியுமே உங்களை இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ் நாட்டில் இருந்தால் நேட்டிவ் ஸ்பீக்கர் இருந்தாலும் அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி ஃபைனல் பிச் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெம்பர் வேணும். அது இல்லாமல் டீமில் இருக்கிற எல்லாருமே எந்தோசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஜூரிக்கு வந்து இவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி உங்கள் பிச்சிங் வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஜூரியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு லைவாக அவங்களே இப்போ ஒரு அட்டெண்டன்ஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களே வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்ணுற மாதிரி வச்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இவ்வளோ மாதமாக ப்ரிப்பேர் பண்ண கோடிங்க வைப் அவுட் பண்ணிட்டு யார் வேணாலும் போகலாம். ஆனால் அதே ப்ராஜெக்டை நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு காட்ட போது நீங்கள் ஃபைனலாக பிச் பண்ணுற 3 to 5 minutes மட்டும்தான். அப்போது ஃபுல்லாக டீம் ஒர்க் காட்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கான்ஃபிடென்ட்டாக எந்தூசியாஸ்டிக்காக எல்லாருமே டீம் ஒர்க்காக ஒன்றா நின்று லைவ்லியாக சோல்ஃபுல்லாக அந்த ப்ரெசன்டேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிங்கன்னா and that's where you go. You can also become the winner of SAH 2025. Thank you.